இப்போ இதுவரை என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அரேஸ் தான் ஸ்ட்ரிங்கு, இண்டீஜர், ஒரு பூலியன் வேல்யூல எப்படி ஒர்க் பண்றது, எப்படி டேட் டைம்ல ஒர்க் பண்றது, எப்படி டெசிமல் வேல்யூஸ் ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அரே சேம் டேட்டா டைப்ஸ்ல உள்ள வேல்யூஸை அரேல எப்படி ஸ்டோர் பண்ணி அதை நம்ம டிஸ்ப்ளே பண்றதுங்கிறத பார்த்தோம், ப்ராசஸ் பண்ணி. வெவ்வேறு டேட்டா டைப்ஸ்ல உள்ள வேல்யூஸை எப்படி இதுல ஸ்டோர் பண்ணி அரே வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணி எப்படி ஷோ பண்றது அப்படிங்கறதான் கடைசியா பார்த்தோம். ஸ்கிரீன் தெரியுது அப்படின்னு நம்புறேன், பிளஸ் ஆடியபிளா இருக்கு அப்படின்னு நம்புறேன். எதுனா எனக்கு சாட் பண்ணுங்க இல்ல பேசுங்க. ம். இப்போ என்ன பார்க்க போறோம், ஹேஷ் டேபிள்ஸ் இன் பவர் ஷெல். ஹேஷ் டேபிள்ஸ் அப்படின்னாவே கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கீ வேல்யூவோடு வரும், அதுதான் ஹேஷ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஷ் டேபிள் இன் பவர் ஷெல். ஹாஷ் டேபிள் ஸ்டோர் டேட்டா இன் கீ வேல்யூ பேர்ஸ். இந்த மாதிரியே டேட்டா ஸ்டோர் ஆகும். நேம் என்ன, ஏஜ் என்ன, கிரேட் என்ன, அந்த மாதிரி. டாலர் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு, பாருங்க இது எப்படி இருக்கு, அட் ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் கீ வேல்யூ கீ வேல்யூ கீ வேல்யூ. இந்த வேல்யூ எப்படி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து பவர் ஷெல் ஆட்டோமேட்டிக்காவே அனலைஸ் பண்ணிக்கும், இது ஸ்ட்ரிங், இது இன்டீஜர் அப்படின்னு சொல்லி. இது கிரியேட் பண்றது, எப்படி அக்சஸ் பண்றது, டாலர் ஸ்டூடெண்ட். இது நார்மலாவே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேரியபிள் நேம் கால் பண்ணுவோம். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த கீ நேம் கொடுக்குறேன், டபுள் கோட்ஸ் நேம். இதுக்கு அவுட்புட் எப்படி வரும், இதான் வரும். இப்போ டாலர் ஸ்டூடெண்ட் ஏஜ் என்ன அவுட்புட் வரும். இப்படிதான் நம்ம வேல்யூவை அக்சஸ் பண்ணுவோம். இது எப்படி எப்படி பார்க்கலாமா. லெட்ஸ் டேக் இட் ஒன் ஸ்டெப் டீப்பர் வித் நெஸ்டட் ஹாஷ் டேபிள் எக்ஸாம்பிள் இன் பவர் ஷெல். இப்போ ஒரு சிம்பிளானதான் பார்த்தோம், ஒரு நெஸ்டட் இதுல எப்படி எப்படின்னு பாருங்களேன். டாலர் எம்ப்ளாயி ஈக்குவல் டு அட் ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் கீ வேல்யூ நேம் ஈக்குவல் டு ரோல் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, ஆக்டிவ் என்ன, அட்ரஸ் என்ன, க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ ஃபுல் டேபிளையும் பண்ணணும் அப்படின்னா டாலர் எம்ப்ளாயின்னு கால் பண்ணீங்கன்னா ஃபுல் டேபிளுமே ஸ்டோர் ஆயிடும், ஷோ ஆகும். அடுத்து டாப் லெவல் எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ வரிசையா ஒன்று ஒன்றா நீங்க அக்சஸ் பண்ணணும். நம்ம அறையில் என்ன பண்ணுவோம், அந்த வேரியபிள் ப்ராக்கெட்டுக்குள்ள ஜீரோன்னு கொடுப்போம், ப்ராக்கெட்டுக்குள்ள ஒன்னுன்னு கொடுப்போம், டூன்னு கொடுப்போம். இங்க பாருங்க, அந்த கீ பேர்லயே கால் பண்றோம் பாருங்க, நேம், ரோல், என்ன வேணுமோ. இது மீனிங்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அங்க கூட ஜீரோன்னு கால் பண்ணா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க போய் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாதான் தெரியும் ஜீரோங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நேம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா பேரா இருக்கும், ரோல்ங்கிறப்ப ரோலா தான் இருக்கும். அது உங்களுக்கு புரியும், மீனிங்ஃபுல்லா இருக்குல்ல இது. அரேயை கம்பேர் பண்றப்ப ஹாஷ் டேபிள். இப்போ ரைட் அவுட்புட் அட்ரஸ் டீடைல்ஸ், அதே வேரியபிள் வச்சு என்ன அட்ரஸ். இப்போ டாலர் கீ இன் டாலர் எம்ப்ளாயீஸ், இந்த அட்ரஸ்க்குள்ள என்ன கீஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னொரு கீ வேல்யூ பேரை நான் ஆட் பண்றேன், டாலர் எம்ப்ளாயி அட்ரஸ் கண்ட்ரி ஈக்குவல் டு. இப்போ அட்ரஸ்ல கண்ட்ரி ஆட் பண்ண பிறகு இப்ப நான் அட்ரஸை ஃபெச் பண்றேன் அப்படின்னா எப்படி வரப்போகுது அப்படிங்கறத பாருங்க. இப்ப இதுலயே வந்துடும், சிம்பிளா இருக்கிறது பிளஸ் எல்லாமே இதுல இருக்குது. கண்ட்ரோல் என் பேஸ்ட். பழசே காப்பி ஆயிட்டு இருக்கு. பழசே தான் காப்பி ஆயிடுச்சு. ஓகே,
நெஸ்டட் ஹேஷ் டேபிள். ஹேஷ் டேபிள்னாவே கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் ஆகும் ரெக்கார்டு. ஒரு நெஸ்டட் ஹேஷ் டேபிள கிரியேட் பண்றேன். டாலர் எம்ப்ளாயி ஈக்குவல் டு அட்டு கொடுத்து ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ். அடுத்து அதுக்குள்ள நீங்க ஒவ்வொரு கீ அதோட வேல்யூ என்ன இந்த மாதிரி நீங்க வந்து டிஃபைன் பண்ணணும். இந்த கீக்கு என்ன வேல்யூ, இந்த கீக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் என்ன, ரோல் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஆக்டிவ் என்ன, அட்ரஸ் என்ன, சிட்டி, ஜிப் கோட் என்ன. இது நெஸ்டட் ஹேஷ் டேபிள் டிஃபைன் பண்ணியாச்சு. நெஸ்டட் ஹேஷ் டேபிள்னா இதுவரையும் நார்மல் ஹேஷ் டேபிள் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள இன்னொரு ஒரு ஹேஷ் டேபிள் இருக்கிறதுனால அதை நெஸ்டட் ஹேஷ் டேபிள் சொல்றோம். இது தனியாவே ஒரு நெஸ்டட் ஹேஷ் டேபிள். இது இந்த அட்ரஸ்னு வருது இல்ல, டாலர் அட்ரஸ்னு மாறியது. நெஸ்டட் டேபிள் ஹேஷ் டேபிள் இன்னொரு ஹேஷ் டேபிள் இருக்கிறதுனால தான் அதை நெஸ்டட் ஹேஷ் டேபிள்னு சொல்றோம். டிஸ்பிளே ஃபுல் ஹேஷ் டேபிள். இது ஷோ பண்றப்ப இதை கால் பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே ஷோ ஆயிரும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? 1 by 1 ரன் பண்ணணும். ஜஸ்ட் கிரியேட் தான் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே பண்ணலாமா? ரைட் அவுட்புட் ஃபுல் எம்ப்ளாயி டீடைல் டாலர் எம்ப்ளாயி வந்துருச்சு பாருங்க. எப்படி அழகா வருது பாருங்க. நேம் கீ வேல்யூ அந்த கான்செப்ட்ல வருது பாருங்க. கீ என்ன, வேல்யூ என்ன, அழகா வருது பாருங்க. ஃபார்மட்டிங் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்து நேம் நான் கால் பண்ண போறேன், ரோலை கால் பண்ண போறேன். இதை கால் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் தான் அக்சஸ் டாப்ல வருது. இப்போ நேம்னு ஒரு ஃபார்மட்டை போட்டு டாலர் ஓப்பன் ப்ராக்கெட்ல டாலர் எம்ப்ளாயி நேம். நேம் என்ன, இந்த எம்ப்ளாய்க்குள்ள நேம் என்ன எடுத்துட்டு வந்துருச்சா? அரேல கால் பண்ணோம்ல, வேரியபிள் நேம் டாலர் வேரியபிள் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0ன்னு கால் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கிறது. இங்க நேம்னு இந்த கீயை வச்சு கால் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு வந்துருதா? அந்த கீ வேல்யூவை நேம் என்ன குமார். அடுத்து ரோல கால் பண்றேன். எடுத்துட்டு வந்துருச்சா? இந்த வேல்யூவை எங்க எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. எடுத்துட்டு பாருங்க. எதை யூஸ் பண்ணி இந்த ஹேஷ் டேபிள் வேரியபிள் இருக்குல்ல டாலர் எம்ப்ளாயி அதுக்குள்ள ரோல்ங்கிற கீயை நான் கால் பண்றது மூலமா. அரேக்கும் ஹேஷ் டேபிளுக்கு என்ன வித்தியாசம்னா அரேல 0 1 2 3ன்னு கால் பண்ணுவோம். 0ன்னா இது வரணும், 1ன்னா இது வரணும், 2ன்னா இது வரணும், அந்த மாதிரி இண்டெக்ஸ் அரே இண்டெக்ஸ். அது இங்க ஹேஷ் டேபிள்ல டைரக்டாவே கீ வேணும், கீயே கொடுத்துறோம். கீயை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான வேல்யூ வந்துருது. இப்ப இதை பாருங்க. இப்போ ஒரு வேல்யூவா தான் நான் இது பண்ணேன். அக்சஸ் ஒரு வேல்யூவா தான். இப்போ அக்சஸ் நெஸ்டட் ஹேஷ் டேபிள் வேல்யூஸ். இப்போ நெக்ஸ்ட் உள்ளே ஒரு நெஸ்ட் பண்ணியிருந்தோம்ல இன்னொரு ஹேஷ் டேபிள், அதை இப்போ நான் எடுக்க போறேன். ஜஸ்ட் இது ஒரு டெக்ஸ்ட் தான். பாருங்க இதுல வருது என்ன வருது பாருங்க. ஸ்ட்ரீட்டு டாலர் எம்ப்ளாய்க்குள்ள போய் அட்ரஸையும் எடுத்துட்டு வருது, ஸ்ட்ரீட்டையும் எடுத்துட்டு வருது. அட்ரஸ் என்ன, அதுல ஸ்ட்ரீட் என்ன தான். அட்ரஸுக்குள்ள போய் ஸ்ட்ரீட் எடுத்துட்டு வருது. சாரி, அட்ரஸுக்குள்ள போயிட்டு ஸ்ட்ரீட் எடுத்துட்டு வருது. ஏன்னா நெஸ்டட் ஹேஷ் டேபிள் இது. இந்த அட்ரஸே ஒரு ஃபீல்டு மாதிரி தான், ஒரு கீ தான். இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ மாதிரி, மொத்தமே ஒரு வேல்யூ மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க. மேல இருக்கிறதுல நேம்ங்கிறது கீன்னு சொல்றோம், குமாருங்கிறத வேல்யூன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க. அட்ரஸுங்கிறது ஒரு கீ, மொத்தமும் ஒரு வேல்யூ. அப்ப எனக்கு இது வேணும் அப்படின்னா இதை கால் பண்ணி டாலர் எம்ப்ளாயின்னு ஸ்கொயர் பாக்கெட்டுக்குள்ள இந்த அட்ரஸை கால் பண்ணி அந்த இதுக்குள்ள இன்னொன்னு இருக்குல்ல, 3 இதுக்குள்ள இது ஒரு நெஸ்டட் ஹேஷ் டேபிளா இருக்கிறதுனால அதுல என்ன வேணும், சிட்டி வேணுமா, ஜிப் கோட் வேணுமா, ஸ்ட்ரீட் வேணும். இங்க ஸ்ட்ரீட் வேணும். ஸ்ட்ரீட்டை கால் பண்றேன். என்ன வருது? ஸ்ட்ரீட் கோலன் எம்ப்ளாயிங்கிற ஹேஷ் டேபிளுக்குள்ள போய் அட்ரஸுங்கிற ஒரு நெஸ்டட் ஹேஷ் டேபிளுக்குள்ள போய் ஸ்ட்ரீட்டுங்கிற வேல்யூவை எடுத்துட்டு வந்துருது. இது கொண்டாந்து பிரிண்ட் பண்ணிடுது. புரியுது இல்ல? அதே மாதிரி
சிட்டி. இது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இது இந்த F8 ரன் பண்ணீங்கன்னா அந்த செலக்ட் ஆனது மட்டும் தான் பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். மொத்தமா ஆகணும்னா இதுல பாருங்க, எம்ப்ளாயிங்கிற ஹேஷ் டேபிள்ல போய் அட்ரஸ்ங்கிற ஒரு நெஸ்டட் ஹேஷ் டேபிள்ல போய் சிட்டிங்கிற வேல்யூவை எடுத்துட்டு வா. சிட்டி என்ன பேரு? சிங்கப்பூர். இங்க இருக்கு பாருங்க, சிங்கப்பூர்னு எடுத்துட்டு வந்துருச்சா. அடுத்து சிப் கோடு அதே மாதிரிதான். எம்ப்ளாயிங்கிற ஒரு ஹேஷ் டேபிள்ல அட்ரஸ்ங்கிற ஒரு நெஸ்டட் ஹேஷ் டேபிள்ல ஜிப் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை எடுத்துட்டு வா. என்ன ஜிப்போட வேல்யூ? 520123 பின்கோடு, அது ஜிப் கோட். இப்போ டைரக்டா அக்சஸ் பண்ணோம். டைரக்டா ஒரு ஹேஷ் டேபிள் இருக்கிற கீயை அக்சஸ் பண்ணோம். அது மாதிரி நெஸ்டட் ஹேஷ் டேபிள் இருக்கிற கீயை அக்சஸ் பண்ணோம். இந்த மூணுமே நெஸ்டட் டேபிள்ல இருக்க நெஸ்டட் ஹேஷ் டேபிள் இருக்கிற கீ. இப்போ ஜஸ்ட் டைரக்டா அக்சஸ் தானே பண்ணோம், அதுக்குள்ள லூப் ஓட விடுற பாருங்க. ரைட் அவுட்புட் லூப்பிங் த்ரூ நெஸ்டட் ஹேஷ் டேபிள். இது ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணோம். பண்ணிடுச்சா? லூப்பிங் த்ரூ அட்ரஸ் ஹேஷ் டேபிள். இப்போ பாருங்க, ஃபார் ஈச் டாலர் கீ இன் டாலர் எம்ப்ளாயி ஆஃப் அட்ரஸ் டாட் கீஸ். இந்த அட்ரஸ்ங்கிற நெஸ்டட் ஹேஷ் டேபிள்ல டாலர் கீ இது வந்து சுத்த விடுறது. பாருங்க, ரைட் அவுட்புட் டபுள் கோட்ஸ் டாலர் கீ கோலன் டாலர் அந்த ஹேஷ் டேபிள் பேரு பிராக்கெட்ல அந்த கீ பேரு. இது ஒரு நெஸ்டட் ஹேஷ் டேபிள் தான். நான் அதுக்குள்ள கீயை கால் பண்றேன். இப்ப எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. வரிசையா எடுத்துட்டு வந்துருச்சு பாருங்க. இந்த நெஸ்டட் ஹேஷ் டேபிள்ல இருக்கிற 3 வேல்யூமே ஷோ பண்ணிடுச்சு பாருங்க. ஜிப் என்ன, ஸ்ட்ரீட் என்ன, சிட்டி என்ன. நான் என்ன பண்ண போறோம்? டாலர் கீ இன் டாலர் எம்ப்ளாயி அட்ரஸ் டாட் கீஸ். ரைட் அவுட்புட் டாலர் கீ. டாலர் கீன்னா இந்த 3 வரும். ஃபர்ஸ்ட் தடவை, அடுத்த தடவை, அடுத்த தடவை, இந்த வரிசையா இருக்க போறீங்க. கோலனுக்கு முன்னால, கோலனுக்கு அப்புறம் வர்றது டாலர் எம்ப்ளாயிங்கிற ஹேஷ் டேபிள்ல போய் அட்ரஸ்ங்கிற இன்னொரு சப் நெஸ்டட் ஹேஷ் டேபிள்குள்ள போய் வரிசையா வேல்யூ எனக்கு எடுத்துட்டு வா. நல்லா பாருங்க, இந்த கீயவே நம்ம கால் பண்றப்ப கீயை தானே கால் பண்ணுவோம். இந்த கீயவே இங்க கொடுத்துட்டோம் பாருங்க. இப்ப இதுக்கான வேல்யூ என்னவோ அது எடுத்தாந்து ஷோ பண்ணுது பாருங்க. லூப்பிங் த்ரூ அட்ரஸ் ஹேஷ் டேபிள் ஜிப் என்ன 520123 ஜிப் கோடு, ஸ்ட்ரீட் என்ன, அது மாதிரி சிட்டி என்ன. இந்த 3 வேல்யூவை வரிசையா எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு லூப்ல போட்டேன். ஃபார் ஈச் டாலர் கீ இன் டாலர் எம்ப்ளாயி அட்ரஸ் டாட் கீஸ். இப்ப இந்த டாட் கீஸ்ன்னு இங்க கொடுக்குறேன். என்ன பண்ணதுன்னு பாருங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், கீக்கு பதிலாக கீஸ்ன்னு கொடுத்தேன். வெறும் சிங்கப்பூர் அப்படின்னு சிட்டி மட்டும் வருது. இப்ப இங்க பாருங்க, எல்லாமே சிட்டின்னு எடுத்துட்டு வருது பாருங்க. இப்ப இங்க என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அதே வேரியபிளை இங்கேயும் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இந்த டாட் கீஸ்ங்கிறது இந்த வருது பாருங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியா மெத்தடா அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, இது ப்ராப்பர்ட்டியா மெத்தடா ஞாபகம் இருக்கா? இந்த கலர் வச்சு கண்டுபிடிக்கிற சொல்லியிருந்தேன். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இங்க என்ன கொடுக்குறீங்களோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அட்ரஸ்ங்கிற ஹேஷ் டேபிள்ல என்ன இருக்குதோ அதை 1 by 1 லூப்
பண்ணி இங்க ஷோ பண்றதுதான். இந்த பேரு இந்த பேரு இந்த பேரு இந்த மூணு சேமா இருக்கணும் பாத்துக்கோங்க. இது மட்டும் ப்ராப்பர்ட்டிஸ். இது கீஸ் தான் இருக்கணும். கீ ஒன். கரெக்டா வருது பாருங்க. இந்த இடத்துல இருக்கிற வேரியபிள் இருக்குல்ல, இந்த பேரு இந்த வேரியபிள் வந்து சேமா இருக்கணும். 1 2 3 3 இடத்துல இந்த கரெக்டா இந்த கீ வந்து கரெக்டா சேமா இருக்கணும். இந்த கீஸ்ங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ். இதை எப்படி கால் பண்ணுவீங்கன்னா டாட் வச்சீங்கன்னாவே நீங்க இங்க போயிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நெஸ்டட் ஹேஷ் டேபிள் எப்படி லூப் பண்ணி இது பண்றது தெரியுதுல்ல. இது என்னன்னா ஹேஷ் டேபிள் இன்சைட் அனதர் ஹேஷ் டேபிள். அப்புறம் ஒரு நெஸ்டட் வேல்யூஸ்ல எப்படி அக்சஸ் பண்றோம், எப்படி ஒரு நெஸ்டட் கீஸ்குள்ள லூப் பண்றோம், எப்படி ஒரு டைனமிக்கா ஒரு புது கீ ஆட் பண்ணி நம்ம எப்படி அக்சஸ் பண்றோம். சரி, இது காப்பியே ஆகலையாட்டு. இதை விட்டு அச்சாட்டு. கீழே ஒரு இது வரலாம். நான் கண்ட்ரின்னு ஒரு இதை ஆட் பண்ணி இங்க பிரிண்ட் பண்றோம் பாருங்க குரூப்ல விட்டு. டீம் கண்ட்ரின்னு அதே பேர்ல தான் கொடுத்துருக்கோம். கண்ட்ரிங்கிற வேல்யூவையுமே ஆடிய நியூ கீ வேல்யூ பேர் இன்சைட் நெஸ்டட் ஹேஷ் டேபிள். இங்க நான் கண்ட்ரினே ஒரு கீயே இல்ல, புதுசா ஒரு கீ ஆட் பண்ற பாருங்க கூடால. அதோட ஆடிய நியூ கீ வேல்யூ பேர் இன்சைட் தி ஹேஷ் டேபிள் நெஸ்டட் ஹேஷ் டேபிள். அதோட ஸ்டெப்ஸ் தான் இது. டாலர் எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஹேஷ் டேபிள், அதுக்குள்ள அட்ரஸ்ங்கிற கீயே இது ஒரு நெஸ்டட் ஹேஷ் டேபிள். அதுக்குள்ள கண்ட்ரிங்கிற ஒரு கீயை கால் பண்றேன். அதுக்கு சிங்கப்பூர்னு அசைன் பண்றேன். இப்போ சிங்கப்பூர்னு இங்க கண்ட்ரி ஈக்குவல் டு சிங்கப்பூர் அப்படின்னு இருக்கிறதுக்கு சமம். இதுதான் அது பண்ணுது. இந்த ஒரு லைன் தான் இங்க இது பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் அதை அக்சஸ் பண்றேன். எம்ப்ளாயிங்கிறத கால் பண்ணி அட்ரஸ் மொத்தமா கால் பண்றப்ப வந்துருது பாருங்க. புரியுது இல்ல. இது எப்படி ஒரு ஊடால ஒரு டேட்டாவை மார்க் பண்றது, ஒரு ஆடிய நியூ கீ வேல்யூ பேர் இன்சைட் நெஸ்டட் ஹேஷ் டேபிள். அடுத்து எப்படி ஒரு வேரியபிளை கிளியர் பண்றது, ரிமூவ் பண்றது. ஒரு வேரியபிள்ல எப்படி கிளியர் பண்றதுன்னா இந்த மாதிரி, ஃபுல்லா ரிமூவ் பண்றதுன்னா இந்த மாதிரி கிளியர் வேரியபிள்னு கொடுத்து அந்த பேரை கொடுத்தீங்கன்னா இது கிளியர் ஆகும். வேல்யூ மட்டும் இல்ல மொத்தமாவே கிளியர் பண்ணோம்னா ரிமூவ் வேரியபிள் நேம். இது எப்படின்னு பார்க்கலாமா. நேம்ங்கிறது அசைன் பண்ணியாச்சு, ஏஜ் அசைன் பண்ணியாச்சு. ரைட் அவுட்புட் நேம் என்ன கால் பண்ண போறேன், ஏஜ் கால் பண்ண போறேன். கிளியர் வேரியபிள் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் கிளியர் பண்ணணும், வேரியபிள் ஸ்டில் எக்ஸிஸ்ட். இப்போ ரைட் அவுட்புட் என்ன ஆகும், நேம்ங்கிறத கிளியர் மட்டும் பண்ணிட்ட வேல்யூ இருக்காதுங்க, நேம்ங்கிற இடத்துல வராது அவுட்புட். இங்க வரும், இதுக்கான அவுட்புட்ல குமார்னு வரும், இங்க வராது. ஆனா ஏஜ் நம்ம கிளியர் பண்ணாதனால ஏஜ்ங்கிற இடத்துல வேல்யூ 35 வரும். இப்போ ரிமூவ் பண்றேன்னு வச்சுங்களேன், இங்க என்ன வரும் அப்படின்னா எதுவுமே வராது அவுட்புட். பார்க்கலாமா. பாருங்க, கிரியேட்டிவ் வேரியபிள் டிஸ்பிளே
ஓகே. இனிஷியல் வேல்யூஸ். இனிஷியல் வேல்யூஸ் நேம் என்ன குமார், ஏஜ் என்ன 35. இந்த நேம்ங்கிறத இதை இங்க எடுத்துட்டு வந்துருதா, 35ங்கிறத இங்க எடுத்துட்டு வந்துருச்சா, இந்த அவுட்புட் தான் இதுக்கான அவுட்புட் அது. அடுத்து கிளியர் த வேல்யூ ஆஃப் டாலர் நேம். இப்ப பாருங்க, ஆஃப்டர் கிளியரிங், இந்த ஆஃப்டர் கிளியரிங் இருக்குல்ல இந்த ஸ்டேட்மெண்ட், நேம் என்ன எம்டியா இருக்கு பாருங்க, டாலர் நேம் என்ன, இங்க தான் கிளியர் வேரியபிள் கொடுத்து கிளியர் பண்ணிட்டோம்ல. இந்த கமாண்ட்னால இங்க வேல்யூ இல்லை தெரியுதா, நேம் வந்து எம்டியா இருக்கு பாருங்க. ஏஜ் ஆனா வருது பாருங்க 35ங்கிறது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் வேரியபிள் நேம் ஏஜ் இங்க கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, நான் ஏஜ் பிரிண்ட் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்க, ஏஜ் கோலன் ஃபுல்லாவே காணும் பாருங்க. இது எதுக்கு, நான் ஏதாவது நீங்க லாஜிக் எழுதுறப்ப உள்ள ஏதாவது ப்ராசஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பண்ணுவாங்க. வேரியபிளை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கறது, அடுத்தது இன்னொரு வேல்யூ வந்து அசைன் பண்ணி கொண்டு போற மாதிரி வரும். இது எக்ஸாம்பிள் கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பேன், இது நீங்களா எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. இதுல என்னன்னா, கிளியர் வேரியபிள் வந்து எம்டி இஸ் த வேல்யூ ஆஃப் டாலர் நேம் பட் த வேரியபிள் இட் செல்ஃப் ஸ்டில் எக்ஸிஸ்ட். அதே ரிமூவ் வேரியபிள் பாத்தீங்கன்னா டெலீட்ஸ் த வேரியபிள் கம்ப்ளீட்லி ஃப்ரம் மெமரி, மெமரியிலேருந்து தூக்கிறோம் அது. டேக்அவேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கிளியர் வேரியபிள் வந்து எம்டி வேல்யூஸ் எம்டி பண்ணும், வேரியபிள் வச்சுக்கும். ரிமூவ் வேரியபிள் வந்து டெலீட்ஸ் த வேரியபிள் என்டையர்லி. இப்போ டாலர் வேரியபிள் அப்படின்னா ஏதாவது பங்க்சுவேஷன் மார்க் இப்போ நெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து டாலர் வேரியபிள் அப்படின்னு கொடுக்க சொல்றாங்க. யூஸ்ஃபுல் டு கிளீன் அப் மெமரி ஆர் ரீசெட் வேரியபிள்ஸ் இன் ஸ்கிரிப்ட்ஸ். இது மெயினாக எங்க பர்பஸ்னா, நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப தேவையில்லாம இந்த வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அதுக்கு யூஸே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அது ஃபுல்லாக மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை க்ளீன் அப் பண்ணுறதுக்காக இது யூஸ்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே தமிழில் எழுதியிருக்கோம், இது கோத்ரூ பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ்னா என்ன, அது எத்தனை பர்பஸுக்கு, டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. டைனமிக்காக ஸ்கிரிப்டிங் எழுதும் பொழுது வேல்யூவை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரிங் வேரியபிள் பார்த்தோம், இன்டீஜர் வேரியபிள் பார்த்தோம், டெசிமல் வேரியபிள் பார்த்தோம், பூலியன் வேரியபிள்ஸ் பார்த்தோம், அரேஸ் பார்த்தோம், ஹேஷ் டேபிள் பார்த்தோம். அப்புறம் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி வேரியபிள் அசைன் பண்ணி இந்த ஃபார்மேட்டிங் சூப்பராக பிரிண்ட் ஆகும் அந்த கஸ்டம் ஆப்ஜெக்டில் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது. எப்படி கால் பண்ணுறது, ரைட் ஹோஸ்ட் போட்டு டாலர் அந்த வேரியபிள் நேம் அப்படி கால் பண்ணுறது பார்த்தோம். அரே வேரியபிள் எப்படி பார்த்தோம். அடுத்து எப்படி நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கலனாலும் டாலர் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு டேட்டாபேஸ் இது மட்டும் வெறுமனே கொடுத்தாலும் பவர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கலா எப்படி டைப் அசைன் பண்ணிக்குது, நம்ம கொடுக்கலனாலும் நமக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். அது ரொம்ப ஸ்மார்ட் எனாஃபா அசைன் பண்ணிடும், இந்த டேட்டா டைப் தான் இது அப்படின்னு சொல்லி. பவர் ஷெல் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பவர் ஷெல் எப்படி அரே கிரியேட் பண்றது, அரேயை எப்படி ஒவ்வொரு வேல்யூவா கால் பண்றது. ஃபர்ஸ்ட் வேல்யூவை அந்த வேரியபிள் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள 0ன்னு கொடுத்தீங்கன்னா இதோட அவுட்புட் 1, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அது மாதிரி ரெண்டாவது வேல்யூன்னா இது கால் பண்ணணும், இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூன்னா இது, ரெண்டாவது வேல்யூன்னா இது, அது மாதிரி. அடுத்து ஹேஷ் டேபிள்னு பார்த்தோம், அதே மாதிரிதான் இது கீ வேல்யூ பேரா ஸ்டோர் ஆகும். டேபிள் ஸ்டோர் டேட்டா இன் கீ வேல்யூ பேர்ஸ், இந்த கான்செப்ட்ல ஸ்டோர் ஆகும். இது அக்சஸ் பண்றப்ப கீ நேம் கொடுத்து கால் பண்ணணும். அங்க வந்து அறையில 0 1 2 3ன்னு இண்டெக்ஸ் வச்சு கால் பண்ணுவோம். இங்க கீ இருக்குல்ல, கீ இது வேல்யூ, கீ வேல்யூ, கீ வேல்யூ, கீ வேல்யூ பேரா தான், கீயும் வேல்யூவும் ஜோடி ஜோடியா தான் ஸ்டோர் ஆகும் எங்க ஹேஷ் டேபிள். அதை நான் வச்சுக்குவேன்.
இது எப்படி அப்படின்னு பார்த்தோம். கடைசியா கிளியர் வேரியபிள், ரிமூவ் வேரியபிள் பார்த்தோம். வேல்யூ மட்டும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் வேல்யூ, கிளியர் வேரியபிள். ஃபுல்லா வேரியபிளே தூக்கணும் அப்படின்னா ரிமூவ் வேரியபிள். இது என்ன பர்பஸ்க்காகன்னா மெமரியை வந்து ஃப்ரீ பண்றதுக்காக. தேவையில்லாம மெமரி அவ்வளோ யூஸ் ஆகும். நீங்க அசைன் பண்ணி வச்சுக்கிட்டே வர. எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. இதை நான் அனுப்பிச்சு விடுறேன். நீங்களே எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காத வரையும் ஒண்ணுமே புரியாது. நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல கண்டிஷனல் லாஜிக் அண்ட் லூப்ஸ் பார்க்கலாம். using and managing variables, arrays and hash table கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து கண்டிஷனல் லாஜிக்ஸ் அண்ட் லூப்ஸ் பார்க்கலாம். இது ஏற்கனவே பார்த்துருப்போம், இருந்தாலும் நம்ம டீட்டெயில்டா ஒன் பை ஒன்னா ஸ்ட்ராங்கா போவோம். வேற எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. இல்லை நம்ம வந்து